வணக்கம். குழந்தைகள் கிட்ட நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும்? பெஸ்ட்டு டீச்சர்ஸ் மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு. பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு. அப்போ ரிசல்ட் எப்படி இருக்கும்? பெஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளுமே அந்த வகுப்பறைக்கு போகக்கூடிய ஆசிரியர்கள் கிட்ட அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டானவங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாம். ஒவ்வொரு நாளுமே அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த டீச்சர்ஸ் ரொம்ப பெஸ்ட்டான டீச்சர்ஸ், எப்பேற்பட்ட பிள்ளைங்களையும் படிக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாம். இப்போ ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, அங்கே இருந்த டீச்சர்ஸுமே அவ்வளோ குவாலிஃபைட் டீச்சர்ஸ் கிடையாது. அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க. இப்போ பெஸ்ட்டு ரிசல்ட் எப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நாம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ப்ரிப்பேராக போன டீச்சர்ஸ். பெஸ்ட்டு டீச்சர்ஸ் கிட்ட நம்ம படிக்கிறோம், கரெக்டாக இருந்தால் நம்ம நல்லா படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வார்த்தைகள் தான், நீ பெஸ்ட்டு, உன்னால் முடியும், நீ நல்லா பண்ணுவ, நீ சரியாக செய்வ அப்படிங்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் நம்மளை இன்னும் கொஞ்சம் அடுத்த உயரத்தை நோக்கி பயணப்பட வைக்கும். மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும்.